நடிகையாக வரவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்து அவங்களை ஏமாத்துறதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்தப்போ அவங்களுக்கு கழிப்பறை வசதி கூட கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு மென்டல் நிறைய ப்ரெஷர் கொடுக்கறது, படம் ரிலீஸே வந்து நான் சொன்னாதான் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனை எங்கே தான் தொடங்குது, எப்படி வந்து நடிகைகள் எப்படிலாம் இல்லை, அதாவது வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கொஞ்சம், அதாவது ஒன்று மேல்மட்ட லெவலில் இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அப்படிலாம் அவங்க பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கான பேமெண்ட்டு, அவங்களுக்கான கம்ஃபர்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அதே நேரத்தில் பாக்கி துணை நடிகைகள் இருக்காங்க, சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுற நடிகைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சில கம்ஃபர்ட்ஸுக்கு சரியாக, அது கூட டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொடியூசர் இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி. சில ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, மேலே உள்ள சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஹீரோயின்லேருந்து துணை நடிகர்கள் வரைக்கும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. சில இடங்களில் கொஞ்சம் வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க, சில இடங்களில் வந்து பெருசாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஈக்குவலாக எல்லாருக்குமே இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இது இதுவாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அங்கே பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரீசெண்டாக நடிகர் விஷால் வந்து பேசும்போது இந்த விஷயம் கேள்வியை பற்றி அவங்களும் கேட்டிருந்தாங்க, இது சம்மந்தமாக ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நிறையா தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, நிறையா டேரக்டர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் சில உப்மா கம்பெனிகள் இல்லை வந்து பெருசாக வெளிவராத சில டேரக்டர்ஸ் அவங்க தான் இந்த மாதிரியான தப்பான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நடிகைகளாக போகக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லையா, ஈஸியாக ஏமாந்துறாங்களா, ஏன் தெரியுதே பார்க்கும்போதே இவங்க வந்து ஒரு சாதாரண கம்பெனி தான் அப்படின்ற போது ஏன் போய் அப்போ பெண்கள் வந்து ஈஸியாக ஏமாந்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வரும்போது, நடிக்க வரும்போது, அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு தெரியறதில்ல. மெயின் லீட் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் தான் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு தெரிஞ்சு தான் வராங்க. ஆனால் சில கம்பெனி வந்து புதுமுகங்களை வச்சு படங்கள் எடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து புதுமுகங்களை வச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு பெருசாக ஒரு நாலேஜ் இருக்காது, இவங்க யார். இப்போ எனக்கே வந்து பல நியூ ப்ரொடியூசர்ஸோ இல்லை டைரக்டர்ஸோ அவங்க பேர், டெக்னீஷியன்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கே வந்து யாராவது ஒரு ஆஃபர், நாங்கள் புது கம்பெனி, நீங்கள் எனக்கு அதில் ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்ட்டை கேட்பேன், இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க, நிஜமாகவே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த டாக் நம்ம பண்ணுவோம். ஓகேவா, அந்த கம்பெனி ஒழுங்காக பேமெண்ட்லாம் கொடுப்பாங்களா, நல்லபடியாக பார்த்துப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து விசாரிக்கிறோம். பட் சில பொண்ணுங்க வந்து ஆஃபர் வேணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் என்ன பண்ணுவாங்க, பெருசாக அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. அப்போ அவங்க அதுக்குள்ளே போய் நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. நடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அப்போது அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா அது வந்து இட் இஸ் பிகமிங் வெரி டூ லேட். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு முடியாது. இந்த மாதிரி புது கம்பெனிகள் வந்து நிறைய இருக்குது. உப்மா கம்பெனிகள்னால் என்ன அர்த்தம்னாக்கா, வர்றது ஒரு ஷெட்யூல் பண்ணுறது, அதுக்கப்புறமா அப்புறம் அந்த படமே எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளோட மோட்டிவ் என்னதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வர்றவங்க ஒன்று இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவங்க மோஸ்ட்டாக பேஷனாக வரணும், தமிழ் சினிமாவிலையோ இல்லை ஏதோ ஒரு சினிமாவில் வரும்போது அதை சாதிக்கணும் அப்படின்னு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி உப்மா கம்பெனிகளோட மோட்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷார்ட் டைம் பெனிஃபிட்ஸ், அதாவது வந்து இந்த நடிகைகளை வந்து ஒரு என்ன சொல்கிற பெயிட் மாதிரி வச்சு பேசுறது, அது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிங்கனாக்கா ஷீ வில் கோஆப்ரேட் வித் யூ அப்படின்னு. இது நடிகைக்கு கூட தெரியவே தெரியாது. அதுவும் முக்கியமாக இந்த புதுமுக நடிகைகளுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அப்போ அவங்க அதுக்கு வந்து விக்டிமாக ஆகுறாங்க, அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம பண்ணாதான் வந்து இந்த படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ், அவேர்னஸ்னோட இப்போ வர புதுமுகங்கள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி உப்மா கம்பெனிகள் நிறையவே இருக்கிறாங்க.